ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஃபஸ்ட்டு சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.75:x டபுள் ஈஸ்ட்டு 5:8 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். 0.75 இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது டிவைடட்னு எடுத்துக்கலாம், பை எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இந்த டபுள் ஈஸ்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படின்னும் போது 5 ஈஸ்ட் அப்படின்றத 5/8ன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளைவும் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மெத்தடு. அடுத்த மெத்தடு நான் சொல்கிறேன். 5x ஈக்குவல் டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.75 அப்படிங்கிறது வந்து இன்ட்டு 8 இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.75 இன்ட்டு 8 டிவைடட் பை 5. ஸோ இது 1 டைம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டைம் வரும் அப்படின்னா 0.15 டைம் வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.20 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு டைப்பு. ஸோ இது 1.20ன்னு கிடச்சிருக்கு. இது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 0.15 இன்ட்டு 8 இதுதான் வந்து 1.20ங்கிறது. இது ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.75 டிவைடட் பை எக்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு 5/8. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இடத்த அப்படியே மாற்ற போகிறோம். எக்ஸுங்கிற இடத்த மாற்ற போகிறோம். ஸோ அந்த சைடில் இருக்குது இந்த சைடு வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா 0.75 இது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த 5/8ங்கிறது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா தலைகீழாக மாறி வரும். ஸோ 8/5ன்னு வரும். ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அந்த சைடு போயிடும். இப்போ நம்ம இது 1 டைம், இது வந்து உங்களுக்கு 0.15 டைம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும், 1.20. இது ஒரு ஷார்ட் மெத்தடு. இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது.